ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி, சோபிகா, ரித்திகா. சமைக்கிற வேலை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம vlog எடுக்கலன்னு வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. இதுக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வைக்கிறோம். எங்கள் மாமனார் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிடிச்சி அடிச்சு எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா நாட்டுக்கோழி, ஒரிஜினல் நாட்டுக்கோழி சேர்த்துருக்கோம். எங்கள் ஊரில் மட்டும்தான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிடைக்கும். எங்கள் ஊரில் இல்லை, எங்கள் ஊர் மாதிரி எங்கெல்லாம் கிராமம் இருக்கோ அங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி கிடைக்கும். என்ன இடத்துல கூட கேட்பீங்க, ஏக்கா எங்கள் ஊர் கிராமம் தான், அப்போ எங்கள் ஊரில் நாட்டுக்கோழி கிடைக்காதா, உங்கள் ஊரில் மட்டும் தான் கிடைக்கும். இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம். என்னோட ஹெல்ப்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சுருதி. கொஞ்ச நேரம் செஞ்சு அப்படி போய் டிவி பார்க்க போயிடுவேன். ஓகே, இங்கே பாருங்க, எங்கள் அம்மா எங்கள் மாமியாருக்கு கொடுத்துட்டாங்க. ஏன் சரி, பரவாயில்ல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, எல்லா மசாலா சேர்த்துருக்கோம். செக்கில் ஆட்டுறோம். மெயினாக மிக்சி கிரைண்டர்லாம் இங்கே இல்லைப்பா, இருக்குது. ஆனால் எங்கள் மாமியார் ஆட்டுக்கல் தான் ஆட்டுவாங்க. என்ன காரணம், மிக்சி ரிப்பேர் ஆகிடுச்சு. ஏன் பாப்பா புடக்குன்னு பட்டாசு வெடிச்சுக்கிட்டு பயப்படுத்திட்டு இருக்க? இப்போ தீபாவளி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2-3 கறி எடுப்போமா, அதனால சாப்பிட முடியாதான். அது வந்து இந்த பிளான் வந்து இன்னைக்கு எங்கள் மாமியாரோட பிளான் தான். நீங்கள் எப்படி கறி ஆக்கி வச்சுட்டு ஊருக்கு அவசர அவசரமாக கிளம்பிடுறீங்க. இன்னைக்கு ஒரு கறி ஆக்கிடலாம், நாளைக்கு ஒரு கறி ஆக்கலாம். இன்னைக்கு முதல்ல நாட்டுக்கோழி குழம்பு வைங்க, நாளைக்கு வந்து மட்டன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. நாளைக்கு வந்து பிரியாணி வேணுமா, அப்போ இன்னைக்கு சிக்கன், நாளைக்கு சிக்கனா. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து குழம்பு வைக்கிறேன். இதான் இந்த நான் வச்ச ஹெல்ப்பர் பார்த்தீங்களா, அவ்வளோதான். ஒரு கிண்டு வீடியோக்கோசரம் ஒரு கிண்டு கிளம்பிடுவாங்க. சுருதி அவனை பத்திரமா பார்த்துக்கோ, பட்டாசுலாம் இருக்கு. அவனை கூட்டு ஒரு பட்டாசு வெடிக்க வை சுருதி. நினச்சுதான் துப்பாக்கி வச்சு வெடிக்கவே கொஞ்சம் பயப்படாம இருக்கட்டும். நாளைக்கு நிறைய பட்டாசு வெடிப்போம்ல, அப்போ கொஞ்சம் பயப்படாம இருப்பான். இப்போ 2-3 வருஷமா சுருதியோட வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு இங்கே தான் வருவாங்க. எங்கள் தர்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் வந்தப்போ அவனுக்கு அழுது காய்ச்சலே வந்துருச்சு. 2வது வருஷம் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டேன்ட்டான். இந்த வருஷம் தான் பட்டாசு வெடிக்கிறப்ப பயப்படாம தெம்பா நின்றுட்டு இருக்கான். இந்த வருஷம் அவனை பட்டாசு வந்து நம்ம வெடிக்க வைக்கிறோம். ஏன் சோபி, என்னாச்சு, என்ன வேணும்? சோப்பா, தீபாவளி வந்தாவே எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி அப்படின்னாவே எங்க ஊர் சைடு இருக்கிறதா பிடிக்கும். ஏன்னா இப்போ நாங்க இருக்கிற பக்கம்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா காரு, பைக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்களா. நம்ம வந்து பட்டாசு வெடிக்க முடியாது, பார்த்து வெடிக்கணும். மிஞ்சி போனா புஷ்வான சங்கு சக்கரம் தான் விட முடியும். இப்போ நான்லாம் எங்கள் பாப்பாங்க மாதிரி இருக்கிறப்ப மத்தாப்பு சங்கு சக்கரத்தையோ பயந்தேன். இவங்கெல்லாம் அணகொண்டா கூட அசால்ட்டாக வைக்கிறாங்க. அவர் எப்படி அவங்கள அங்கே வைக்கிறது? நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்புறமா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. சர்ப்ரைஸ் ஒன்று இருக்கு, சீக்கிரமா உங்களுக்கு வந்து நான் ரிவீல் பண்றேன். அப்படின்னு நடக்கக்கூடாது. இது வந்து தொப்பை. அது கூட ஒரு பொண்ணு கமெண்ட்ல கேட்டிருந்தது, அக்கா நீங்க வந்து குண்டாயிட்டீங்களா இல்லை நீங்க வந்து மாசமா இருக்கீங்களான்னு கேட்டீங்க. நான் மாசமாலாம் இல்லை, நான் வந்து பார்த்தீங்கன்னா குண்டாயிட்டேன். எங்கள் பாட்டி வந்து ஒரு 2 மாதம் சமைச்சு போட்டதில்ல, குச்சிட்டிகளை நல்லா சாப்பிட்டு குண்டாயிட்டேன். அம்பிட்டுதான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. என்னம்மா என்ன? அவனை எடுமா. எடு. என்னது, என்னம்மா? அக்கா வராங்க பாரு, சூப்பர் சொல்லு, சூப்பர். தன் வந்து இங்க இருந்து பார்சல் அனுப்புறது மட்டும்தான். எங்க பட்டாசு வெடிக்கல? எங்கம்மா வெடிக்கலாம்? எங்கம்மா வெடிக்குமா? என்னமாச்சு? என்னாச்சு? எங்க நீ வெடிக்கிறியா? பாருங்க, தன்னு நம்ம பட்டாசு வெடிக்கலாமா? நீ நான் வெடிக்கலாமா? பட்டாசு வெடிக்கலாமா? பட்டாசு வச்சு வர வேணாமா? அக்கா வைக்கிறாங்க, நம்ம 2 பேரும் வெடிக்கலாண்டி. போ அப்படிங்கிறான் சுருதி. என்ன சுருதிய பெரியமா போங்கிறான். நம்ம இங்கதான் வெடிக்கணும். அக்காட்டு கூட அக்கா வெடிக்கணும். இதுதான் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இங்க பாருங்க, கறி ரெடி. கறி நல்லாவே வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு வச்சு நம்ம வந்து வதக்க போறோம். சிம்பிளா தான். கண்ணு இது போதும் நினைக்கிறேன். மசாலா சேர்த்துட்டு மசாலா தண்ணி
சரி இது நல்லா பார்த்தீங்கன்னா கொதிச்சதுக்கு அப்புறம் இந்த கறி எடுத்து நம்ம வதக்கிடலாம். அதுக்கு எல்லாம் சாப்பிடலாம். இந்த ரிசுவங்க கூட பசிக்குதுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன். எல்லாருக்கும் பசிக்குது. இதை நல்லா கொதிக்கட்டும். சோறு விஷயமா எங்க ஊர் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு இருக்குது. ஃபுல்லா கிளீன் பண்ணும். வீட்டுக்கு முன்னாடிலாம் எங்க மாமனார் மருந்தடிப்பாரு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பாக்குறதுக்குலாம் எங்க ஊர் சூப்பரா இருக்கும். நிறைய பேர் கிராம வாழ்க்கைலாம் செம்மையா இருக்கும், சூப்பரா இருக்கும்னு சொல்றீங்களா? பாக்குறதுக்கு எல்லாமே செம்மையா இருக்கும். ஒரு நாள் வந்து தங்கிட்டு போறீங்கன்னா 2 நாள் தங்கிட்டு போறீங்கன்னா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான ஊருன்னு நான் சொல்லுவேன். அதுவே நீங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னா வந்து வச்சுக்கோங்க, எல்லாமே கிடைக்கும். நம்ம ஊர் ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் அந்த டவுன்ல கிடைக்கிற வசதி எதுவுமே இங்க இருக்காது. இன்னொன்று வேலை செய்யணும், காட்டு வேலை செய்யறதுல இடுப்புள்ளங்களும் ஒட்டச்சிட்டு உழுதும் வேலையே செய்ய முடியாது. நானும் ஒரு 2 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன். என்னால முடியல. எங்க மாமியார்ல எத்தனை வருஷம் எப்படிதான் வேலை செஞ்சாங்க தெரியல. இப்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இப்போ சுகர் ப்ரெஷர் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து வெயிலுக்குலாம் போறது இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளா சின்ன சின்ன வேலையை செஞ்சுட்டு அப்படியே அமைதியாக வீட்டில் நிழல்ல இருந்துக்கிறாங்க. ஆனா இங்க வந்து ஒரு மாடு ஆடு புடிச்சு கட்டி அதுக்கு சாப்பாடு போட்டு அதை மேய்ச்சி கொண்டு வந்து கட்டி பால் கறக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிரும். கிராம வாழ்க்கை இதுதான். நீங்க மேலோட்டமா பாக்குறது கிராமத்து வாழ்க்கை இல்ல. ஒரு நாள் வந்து கிராமத்துக்காரன் அது பாருங்க, அந்த கஷ்டம் தெரியும். வேலையே செய்ய முடியாது. காலையில 6 மணிக்கு வெளிச்சம் வந்தா ஸ்டார்ட் ஆகுற வேலை திரும்ப இருட்டுறப்பதான் வந்து பாத்தீங்கன்னா முடியும். அவ்வளவு நேரம் வேலை இருக்கு. இவங்களுக்குலாம் டைமிங்கே இல்லை. அது எங்க மாமனார் இருக்காரு பாருங்க, விடிய வேலை செய்வார். நைட்டு பகல் ஃபுல்லா எங்க காட்டுக்கு வேலைக்கு போறது, வீட்டுல காட்டுல இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு நைட்டு ஃபுல்லா எல்லா காட்டுக்கும் தண்ணி கட்டுவாரு. எங்க காட்டுக்கு தான் விடிய தண்ணி கட்டி உட்காந்துட்டு இருப்பாரு. எங்க மாமனார்லாம் செம்ம சூப்பர் கேரக்டர். பாராட்டுறப்ப எங்க மாமனார்லாம் போயிட்டு கேட்டுருந்தா கொஞ்சம் குச்சிட்டு கேட்குது. எங்க மாமனார் ரொம்ப நல்ல மாமனார். குழம்பு பாத்தீங்கன்னா வெந்துருச்சு. கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுவோம். இறக்கி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், குழம்போட வேலை முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம கறி வெந்துடும். இந்த பால் கேன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் நான் வந்து பால் கறந்துட்டு இருந்தேன். நிறைய நல்ல விஷயங்கள் இங்கே இருக்கு எனக்கு ஞாபகங்கள். கறி வணக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது வந்து எங்க காட்டிலே நான் கடவுள் எண்ணெய் காய்ச்சதுக்கு அப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகா வந்து கொஞ்சம் சிவப்பு மிளகா ஆயிடுச்சு. அவ்வளோ வேற சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஏதாவது விசேஷத்துக்கு வந்தா போனா சமைக்கிறது, நிறைய பேர் போட்டோ வந்தா சமைக்கிறது எங்க மாமனார் வாங்குவாங்க. எங்க மாமனார் கூட பிறந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜமா, நிறைய பேர் இருக்காங்க. 4 பொண்ணுங்க இருந்துச்சுதவங்க. சீச்சம்மாவா உக்காரு தெரியுமா போட்டேன். சீச்சை எடுத்துமா உக்காரு. இங்கே உட்காந்து சாப்பிடணும். உட்காரு இங்க வா. பெரியமா முன்னாடியே உட்காந்து சாப்பிடணும். உன்னை பார்த்துட்டே இருப்பேன். சாப்பிடு. சுடுது. முன்னையிலேருந்து ஆப்பு இருக்காங்க. கோழி வெட்டுறதுக்கு போய் லேட் ஆகி போச்சு. என்ன பண்றது? அம்மா எப்படிமா இருக்க? சுடுதா? ஊது. ஊதுற அக்காவுக்கா? சரி எடுத்துட்டு போகும். அவங்க வெளியே உள்ள எடுத்துட்டு போறதுக்கு பிளான் பண்ணிட்டான். வெங்காயம் வதக்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்ததுக்கு முன்னாடி நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். நம்ம கருவேப்பிலை சொல்ல கருவேப்பிலை என்ன எங்க போதும் தட்டு சாப்பிடறதுக்கு தான். இவன் பாரு அதுல 4 எல்லாருக்கும் சாப்பாடு தட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கோம். பசிக்குது அம்மாவுக்கு, அக்காவுக்கு, இதுவும் அக்காவுக்கு, அதுவும் அக்காவுக்குன்ட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சும்மா ஒரு கழுவி நல்லா. சோபி, சுருதி எல்லாம் வாங்க. சமைக்கிறதுனா பக்கத்துல இருக்கணும். அதுதான் வந்து கறி சாப்பிட்றதுக்கு ஒரு ஆர்வம். எப்படி இருக்கான்? வாங்க அக்கா கூப்பிட்டு வா. சாப்பிடலாம் சொல்லி அக்கா கூப்பிட்டோமா? அக்கா கூட்டிட்டு சீக்கிரம் விடு. பேசலாம்
போன தடவை போனப்ப கூட பேசல, இந்த தடவை பேசுறான் பையன். அம்மா தண்ணியில ஊற வச்சிடாத, அதெல்லாம் சாப்பிடறதுக்கு ஆகாது. தட்டு சும்மா ஒரு கழுவு கழுவு. ஓகே வேகட்டும். அப்பாடி முடிஞ்சதே. கொத்தமல்லியை போட்டு வருவோம். எல்லாம் சாப்பிட்றது உட்காந்துட்டாங்க. ஆல் டீம் அவைலபிள். போட்டா ஏமா மாமா தீபாவளி என்னன்னு தெரியுமா? அவ்வளவுதான். கறி எடுத்து சாப்பிட்டா தீபாவளி இந்த கிராமத்துல. சுருதி அவங்க சோறு போட்டா ஃபர்ஸ்ட் அவங்க சாப்பிட்டு சரி அதை ஊற்றி இந்த குழம்பு. பாப்பா இந்த கறியெல்லாம் சாப்பிடணும் சரியா? வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாமே என்னம்மா குழம்பு அப்புறம் ஊற்றி சாப்பிட்டேன். கஷ்டப்பட்டு நானே பையனை வச்சுட்டு நானே கஷ்டப்பட்டு அப்ப வீடியோ எடுக்கும் போது எங்க அக்கா வந்து போனாங்க. டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி அவங்க சொல்லுவாங்க, நீ சாப்பிட்டு சொல்லு. சோபி பாக்குறோம் டேஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஆமா அம்மா குழம்பு ஊத்துறோம்மா. இன்னும் எங்க சுருதி வீட்டுக்காருக்கு மட்டும் தீபாவளி வரல. எப்ப வராரா சுருதி? வந்துட்டே இருக்காது. வந்தாருன்னா நேத்திக்கே வந்திருந்தா அவருக்கு ஒரு செட்டு ட்ரெஸ் எடுத்துருக்கலாம். நேத்திக்கு வரல, இன்னைக்கு வரல, நாளைக்கு தீபாவளி. அப்புறம் ஒரு கரிச்சிப்பு கூட எடுத்துறலங்கிறது ஆகும். ஏன்னா அவர் வரமா வந்தாதான் எடுக்க முடியும். அவர் அளவுக்கு இல்லாம நம்ம எப்படி எடுக்கிறது? எடுத்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட போறோம். இதுதான் பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு முதல் நாள் எங்க வீட்டுல வந்து ஸ்பெஷல் நாட்டுக்கோழி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல் இல்ல சார். இன்னைக்கு சண்டேவா? இன்னைக்கு சண்டே, அதுவே தெரியல. தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா பலகார சீட்டு வந்து நான் போட்டிருந்தேன். கோல்டு சீட்டு போட்ட மாதிரியே நான் வந்து பாத்தீங்கன்னா பலகார சீட்டுமே போட்டிருந்தேன். அதுக்கு ஒரு அமௌண்ட்டுமே பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வந்தது. அதே மாதிரி அதுக்கு வந்து ஸ்வீட்டு காரம் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுக்குறாங்க. ஊர் சைடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. நானும் அந்த மாதிரி தான் என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து போட்டிருந்தேன். அதை வாங்குறதுக்காக தான் இப்போ வந்து நான் போயிட்டு இருக்கேன். ஏண்டா இப்ப இதெல்லாம் யார் திங்கிறது? அவங்க அப்பா வந்து கடைக்கு போலாமா? கடைக்கு தான் போயிட்டு வந்தோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சீட்டு சொன்னேன் தீபாவளிக்கு. இல்ல மாத்தி மாத்தி இருக்கு. தீபாவளிக்கு சீட்டு போட்டிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் 2.5 சீட்டு போட்டிருந்தேன். அதுக்கு 2 சீட்டுக்கு வந்து 2 தாம்பூலம். அப்புறமா மிச்சர் வந்து பாத்தீங்கன்னா 1 2 அப்படிமா 2 3 கிலோ மிச்சர் சரியா? 1 கிலோ மூந்தால் இல்லம்மா, அது பூந்தி. 2 கிலோ இல்ல 1 கிலோ. 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா பூந்தி. அப்புறம் இது குச்சி முறுக்கு வந்து 1 கிலோ. அப்ப எத்தனை கிலோ ஆச்சு? 1 2 3 அது 5 கிலோ ஆச்சா? 5 கிலோ காரம், 5 கிலோ ஸ்வீட்டு, 10 கிலோ மொத்தம். ஸ்வீட்டு கட்டில இருக்கு பாரு. ஓபன் பண்ணிட்டேன். மொத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கிலோ ஸ்வீட் இருக்குங்க. இங்க பாருங்க, உள்ள இங்க வந்து பாருங்க. இதெல்லாம் எடுத்து ஓபன் பண்ணிட்டு இருந்தோம்னா பெரிய ஜாங்கிரி ஜிலேபி. ஆமா ஆமா போதுமா? இல்ல யாருமா தின்னு முடிக்கிறது இவ்வளவா? கரெக்டா ஓபன் பண்ணுவோம். திரும்ப க்ளோஸ் பண்ணி வைக்கிற மாதிரி. லட்டு க்ளோஸ் அப் கம்மி. ஸ்வீட் வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ 5 கிலோ வந்து பாத்தீங்கன்னா காரம். இதுதான் இந்த வருஷம் தீபாவளிக்கு நான் போட்ட சீட்டுக்கு கிடைச்சது. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா சீட்டு போட்டு 10 கிலோ ஸ்வீட் வாங்கிட்டேன். அடுத்த தடவை ஸ்வீட் கம்மியா வாங்கிக்குவேன். இல்ல சேல்ஸ் ஆயிரும் நினைக்கிறேன். எங்க சுருதி வீடு 1 கிலோ எடுத்துட்டு போயிருவாங்க. எங்க அப்பா வீட்டுக்கு 1 கிலோ, எனக்கு 1 கிலோ, மிச்சம் 2 கிலோ இங்க. சரியா போச்சு. ஸ்வீட்லாம் எங்களுக்கு வேண்டாம். 5 கிலோ தானா? அப்புறம் 10 கிலோன்னா அப்புறம் 2 கிலோ. இந்த நல்லா இந்த 2 மிச்சர் பாக்கெட் அவ்வளவுதான். இந்த நல்ல 2 மிச்சர் பாக்கெட் மட்டும் வேணுமா? அப்ப இதெல்லாம் உனக்கு கெட்டதா? எடுத்துக்கோ. சத்தமா ஒரு பாக்கெட் எங்களுக்கு ஒரு தாம்பரம், சத்தமா ஒரு தாம்பரம். அப்ப 2 தாம்பரம் எனக்கு இல்ல. இந்த மிச்சர் வாங்கிட்டு வந்ததே உங்களுக்கு எல்லாரும் தான் வாங்கிட்டு வந்து இதுல நீங்களும் 2 பேரும் குடிக்கிறீங்க. இந்தாங்க தாம்பரம் ஸ்வீட்டு வேலை முடிஞ்சது. நான் வந்து காசு நான் வாங்கிக்கிட்டேன். சீனியர்லாம் இவங்களுக்கு.
எங்க ஊர் சைடுல என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது சீட்டு போட்டு வச்சு தீபாவளி டைம்லலாம் வந்து பாத்தீங்கன்னா காசு இருக்காது. இந்த மாதிரி சீட்டு போட்டு வைக்கிறப்ப வீட்டு செலவுக்கு தேவையான பணத்தை வந்து அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம். கறி எடுக்கிறதுக்கு ஸ்நாக்ஸ் இதுல வந்துருதுங்களா, ஸ்வீட்டு காரம்லாம். அப்ப ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் கறிக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வர காசை வச்சு இது பண்ணிப்பாங்க. அதனால சீட்டு இந்த வருஷமும் நான் போட்டிருக்கேன். சீட்டு எவ்வளோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நான் போட்டிருக்கிறது மாசம் 2500 ரூபா கட்டுற மாதிரி. அப்ப இந்த வருஷம் முடிகிறப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 25000 ரூபா வரும். என்ன ஸ்வீட் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க? அதுல என்ன அதுல என்ன இருக்கு? நம்பிக்கிட்டு குடு. ஜிலேபி ஓபன் பண்ணு சுருதி. ஏன் பிக்கிற? ஓபன் பண்ணு. இப்படி ஓபன் பண்ணா எல்லாரும் எடுத்து சாப்பிடலாம். ஜிலேபியே கவர்ல தான் இருக்கா? நெய் வாரே அவனுக்கு. ஜிலேபி ஸ்வீட் எடுத்து நீ திங்கலாம் போதுல. அவர்கிட்ட கூட வேணாம் வேணாம் தலையாடுற. அவருக்கு ஒன்னாச்சு கூட. அவர் நான் வேணும், அவர் வேணும் இல்ல என்ன பழக்கம்? என்னம்மா ஜிலேபி மா தம்பி கிளப்புனா. தம்பி என்ன சாப்பிடுறான்? ஜிலேபி ஜிலேபி சாப்பிடறதுக்கு போய் பெரிய லைட்டியா? நான் எனக்கு ஒரு இரும்புல நல்லா இருக்குல்லப்பா ஸ்வீட். இதே எல்லாம் இதே பாக்ஸ் தான் இருக்கா? எல்லாம் ஜிலேபி தான்ப்பா. பால்சா ஒண்ணு கூட இல்லையா? பால்சா இருக்கு. பால்சா இருக்கு. யார் சொன்னா இருக்கும்? பால் இருக்காண்ட அது இருக்கு. அது எல்லாமே ஜிலேபி இங்க எழுதி இருக்கு. கீழே வைக்காத எறும்பு எறியுது. இதுக்குள்ள வை. இந்த டப்பா ஓபன் பண்ணி இதுக்கான பால்சா இருந்தாதான். ஏன்னா இது மூணு வெரைட்டி தான் இருக்குன்னு சொன்னேன்ல. அது பால்சா இருக்கான்னு லட்டு. அப்ப பால்சா இல்ல. அதுல ஜிலேபி தான் எழுதி இருக்கு பாருதா. அதுல ஜிலேபி தான். ஐயோ, உங்க அப்பா சண்டைக்கு வராரு.